ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி, பொதுக்காலம் 20ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். நீதித் தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 முதல் 19 முடிய. அந்நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரவேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெரும் துயருக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதித் தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளில் இருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கைகளில் இருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதித் தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, வசனங்கள் 16 to 22 வரை. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞன் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைப்படுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறியது முதல் கானான் நாட்டில் குடியேறி சவுல் தலைமையில் ஓர் அரசாக உருவாகிய காலம் மட்டும் உள்ள
காலத்தை விவிலிய அறிஞர்கள் 3ஆக பிரிக்கிறார்கள். முதல் கட்டம் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்தது. 2வது கட்டம் அவர்கள் கானான் நாட்டில் குல ரீதியாக குடியேறியது. 3வது கட்டம் மேற்கண்டவாறு பல்வேறு குலங்களாக பிரிந்து கிடந்தவர்கள் சாமுவேலின் வழிநடத்துதலோடு சவுலை அரசராக்கி ஒரே அரசாக உருவெடுத்த காலகட்டம். கடந்த பல நாட்களாக வந்த முதல் வாசகங்கள் முதல் காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து நமக்கு எடுத்துரைத்தன. அதாவது எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்த பொழுது நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் வாசித்தோம். இன்றைய நாளிலிருந்து வரக்கூடிய வாசகங்கள் 2வது காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை நமக்கு எடுத்துரைக்கின்றன. அதாவது எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரேலர்கள் கானான் நாட்டில் ஏற்கனவே வாழ்ந்த கானானியர், மிதியானியர் உட்பட ஏனைய குலங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்த்தும் எதிர்கொண்டும் குடியேறினார்கள். அவ்வாறு குடியேறிய பொழுது தங்களது 12 குல வாரியாக தங்களது குடியேற்றத்தை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது 2 வகையான காரியங்கள் அங்கு நடைபெற்றன. முதலாவதாக தங்களை சுற்றியிருந்த கானானியர்கள் பாகால் மற்றும் அஸ்தரோத்து ஆகிய தெய்வங்களை வழிபடுவதை பார்த்தனர். பாகால் என்பது கானானியர்களது வளமை வழிபாட்டுக்கான தெய்வமாகும். அதாவது இந்த தெய்வத்தை வழிபட்டால் நிறைய பொருளாதார வளமையும் இன்பமான வாழ்வும் கிட்டும் என்ற நம்பிக்கை கானானியர்களிடம் இருந்தது. அஸ்தரோத்தி என்ற தெய்வமானது நரகத்திற்கான கடவுளாக குறிப்பிடப்படுகிறது. பாபிலோனியர்கள் வணங்கி வந்த ஈஸ்டர் என்ற பெண் தெய்வத்தின் ஆண் உருவாக்கமே இந்த அஸ்தரோத்து என்பது. இந்த தெய்வத்தை வழிபட்டால் நம் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்கிற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் கானானியர்களது வழிபாட்டு முறைகளால் ஈர்க்கப்பட்டு மேற்கண்ட பாகால் மற்றும் அஸ்தரோத்து ஆகிய தெய்வங்களை வழிபட கானானியர்களது கோவிலுக்கு சென்றனர். பாகால் தெய்வத்தை வழிபட்டால் வளமை கிடைக்கும் என்றும் அஸ்தரோத்து தெய்வத்தை வழிபட்டால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று எண்ணி அங்கு சென்றனர். 2வதாக இஸ்ரேல் மக்கள் குலவாரியாக ஆங்காங்கே சிறு சிறு குழுக்களாக தங்கியிருந்ததன் காரணமாக இவர்களை சுற்றி இருந்தவர்கள் இவர்களை அடிக்கடி தாக்கினார்கள். இவர்களது உடைமைகளை கொள்ளையடித்தனர். இவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வந்தனர். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர் என்ற வார்த்தைகள் இஸ்ரேல் மக்கள் சந்தித்த இந்த 2 விதமான பிரச்சனைகளையும் ஒரு சேர நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. அதாவது இயல்பாகவே அகதிகளாக குடியேறுகின்ற இனம் பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அம்மக்களை மற்றவர்கள் கொள்ளையடிப்பதும் அவர்களுக்கு எதிரான காரியங்கள் செய்வதும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அவ்வாறு நடந்ததை கானானிய தெய்வங்களை இஸ்ரேல் மக்கள் வழிபட்டதற்கான கடவுளின் தண்டனையாக விவிலிய ஆசிரியர்கள் பார்த்தனர். எனினும் இப்படிப்பட்ட தீமைகள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட வேளையில் ஒரு சிலர் கடவுளால் தூண்டப்பெற்று தங்களது மக்களை காப்பதற்காக முன்வந்தனர். இவர்களையே நாம் நீதி தலைவர்கள் என்கின்றோம். பெரும்பாலும் இவர்கள் தங்களது ஒட்டுமொத்த இனத்தை காப்பாற்ற முன்வந்தார்கள் என்று சொல்வதை விட தாங்கள் சார்ந்திருந்த குலத்தை காக்க முன்வந்தார்கள் என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கான காரியங்களை இறைவன் வாழ்க்கை நிகழ்வுகளாக நம் வாழ்வில் அரங்கேற்றுகின்ற அதே வேளையில் நம்மை காக்கவும் அவர் தன் மனிதர்களை அனுப்புகின்றார் என்னும் செய்தியை இங்கு நாம் பார்க்கின்றோம். ஜெபம். இறைவா, வாழ்வு பயணத்தில் உம்மை அதிகமாக பற்றிக் கொள்ளவும் உம்மில் எம் பாதுகாப்பை தேடவும் வரம் தாரும். ஆமேன்.
திருக்கூட்டமே எந்தன் சிறுமந்தையே எந்தன் திருக்கூட்டமே உந்தன் திருவாழ்விலே ஏனோ சிறு துன்பமே நானே உந்தன் அரணாகுவேன் நானே உந்தன் பலமாகுவேன் நானே உன்னை அணைப்பேனே எனவே நீயும் அஞ்சாதே எந்தன் சிறுமந்தையே எந்தன் திருக்கூட்டமே எந்தன் சிறுமந்தையே எந்தன் திருக்கூட்டமே திருக்கூட்டமே எந்தன் சிறுமந்தையே எந்தன் திருக்கூட்டமே திருக்கூட்டமே எந்தன் சிறுமந்தையே எந்தன் திருக்கூட்டமே உந்தன் திருவாழ்விலே ஏனோ சிறு துன்பமே நானே உந்தன் அரணாகுவேன் நானே உந்தன் பலமாகுவேன் நானே உன்னை அணைப்பேனே எனவே நீயும் அஞ்சாதே எந்தன் சிறுமந்தையே எந்தன் திருக்கூட்டமே எந்தன்